ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 எடுக்கிறேன், இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் என்னுடைய இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் திஸ் லெசனில் எல்லாத்தையுமே இதிலே கவர் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக 1 or 2 parts I will post it. So sorry for the late post. Without further delay, let's get into the video. ஸோ நான் வந்து இங்கிலீஷ்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஃபுல்லி தமிழ் தான். போன பார்ட்டில் நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, அது ஏன் இந்த சாப்டர் வந்து நான் ரொம்ப முக்கியம்னு இன்சிஸ்ட் பண்ண போன வீடியோலே அப்படின்னா, இந்த சாப்டர் வந்து இட் இஸ் கோரிலேட்டிங் டு தி கண்டெம்பரரி, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரொம்பவே ரிலேட் ஆகுது. நம்ம வந்து பேண்டமிக் டைமில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணோம். வென் வி டூ மோர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 5 trillion எக்கனாமி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவே பட்ஜெட்டில் நிறைய அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே. எம்எஸ்எம்இ செக்டார், என்ன திடீர்னு எம்எஸ்எம்இ செக்டாருன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ எஸ், ஏன் அப்படின்னா இந்த செக்டாருக்கு கவர்மெண்ட் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. எம்எஸ்எம்இ அப்படின்னா என்னென்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், ஓகேங்களா. எம்எஸ்எம்இ இப்போ நிறைய விஷயத்தில் வந்து இது பண்ணுறாங்க, பேசப்படுது. ஸோ 3.6 crore such units employ, அதாவது இவ்வளோ இருக்குது, இவ்வளோ யூனிட் இருக்குது எம்எஸ்எம்இ, சரிங்களா. 8 கோடி பேர் வந்து அதில் வேலை செய்கிறாங்க. இது வந்து 37% ஜிடிபி நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, சரிங்களா. அன்எம்ப்ளாய்மெண்ட், ரீஜனல் இம்பேலன்சஸ், அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் அண்ட் வெல்த், ஸோ இப்படிலாம் வந்து தெர் இஸ் இட் அட்ரஸஸ் ஹியூஜ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக கவர்மெண்ட் என்னென்னலாம் வந்து ஸ்கீம் வச்சுருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி செக்டார் ஓவர் தி டைம், கவர்மெண்ட் ஹஸ் அண்டர்டேக்கன் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ். இதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டெவலப்மெண்ட் இன்னும் நிறைய கொண்டு வரணும். அதுக்காக பிஎம்இஜிபி அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், Credit Guarantee Trust Fund for Micro and Small Enterprises, Credit Linked Capital Subsidy Scheme for the Technological Upgradation காக இது Credit Linked Capital Subsidy Scheme, சரிங்களா. Then Scheme of Fund for Regeneration of Traditional Industries and Micro and Small Enterprises Cluster Development Program, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீசன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்டர்டேக்கன் பை த கவர்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் டெவலப்மெண்ட், என்னென்னலாம் கவர்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க. யூஏஎம் ஸ்கீமு செப்டம்பர் 2015. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், இந்த வார்த்தை ரொம்பவே முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தெர் இஸ் அ இண்டெக்ஸ், எந்த கண்ட்ரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் எப்படி இருக்குது, ஸோ அதில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உத்யோக் ஆதார் மெமோராண்டம் யூஏஎம் ஸ்கீம், சரிங்களா. ஜஸ்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்க வந்து நீட் டு ஃபைல் ஆன்லைன் ஆண்டர்ப்ரனர்ஸ் மெமராண்டம் டு கெட் யூனிக் உத்யோக் ஆதார் யூஏஎன் நம்பர் கிடைக்கும் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் ஜூன் 2015 இது வந்து கொண்டு வந்தாங்க. ஃபெசிலிட்டேட் மேட்ச் மேக்கிங் பிட்வீன் ப்ராஸ்பெக்டிவ் ஜாப், அதாவது எனக்கு என்ன ஜாப் வேணுமோ ஐ ஹாவ் டு அப்ளை அண்ட் கெட் இட். ஸோ நான் வந்து வெளியில் போய் தேடுறதை விட when I get it through online it will be in line with digital India, சரிங்களா. அப்போ எனக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லிடுவேன். இஃப் there is available of vacant I will get, சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ காலர் ஜாப்ஸ், ஓகே. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்ஒர்க் ஃபார் ரிவைவல் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இஸ். இந்த ஸ்கீமுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா banks need to constitute a committee for distressed MSMEs to prepare a corrective plan of action. Then aspire அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க மார்ச் 2015. நெட்வொர்க் ஆஃப், அதாவது என்ன ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இன்குபேஷன் சென்டர்ஸ் இதெல்லாமே ஆக்சலரேட் பண்ணுறதுக்காக
தென் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி 2020 நிறைய பாலிசி ஸ்டெப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 1 crore வரைக்கும் லோன் வந்து 1 hourல வந்து அப்ரூவ் ஆகணும். 2% டு ஆல் ஜிஎஸ்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மியாக இது பண்ணுறது, அதாவது ஜிஎஸ்டிலேருந்து 2% குறைக்கிறது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டி. ஸோ இப்படி பண்ணும்போது நிறைய பேர் வாலண்டியராக தே வில் கம் அண்ட் ரெஜிஸ்டர் ஃபார் தி ஆண்டர்ப்ரனர்ஷிப், தே வில் கெட் இன் டு திஸ் பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும்போது இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். PSUs to compulsorily procure 25% with 3% reserved for women entrepreneurs. ஸோ women entrepreneursக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதில் 3% வித் 3% ரிசர்வ்டு ஃபார் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உமன் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் இருக்கிறதுனால யூ கேன் ரிலேட்டட் வித் GS paper 1 இதில் கூட ரிலேட் பண்ணலாம். 20 டெக்னாலஜி சென்டர்ஸ் அண்ட் 100 எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. to be established. Government to bear 70% of cost of establishing pharma clusters. Pharma clusters is nothing but medicines, okayங்களா. Returns under 88 labor laws and 10 union regulation to be filed once in a year. Then பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் single consent under air and water pollution, ஸோ மைனர் வயலேஷன் அண்டர் தி கம்பெனிஸ் ஆக்ட், ஸோ இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தென் COVID-19 பற்றி பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா ஆத்ம நிர்பார் பாரத் அபியான், செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, மேக் இன் இந்தியா, இந்த வார்த்தைகள்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டிவியில் கண்டிப்பாக கேட்டுருவோம். as we were in lockdown we can never miss this words. என்ன சொல்ல வராங்கன்னா MSMEஸை வந்து நிறைய டெவலப் பண்ணணும், எல்லாருமே வந்து சுயசார்பாக இருக்கணும், எல்லா பொருளுமே இந்தியாவிலேயே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக 20 lakhs கூட வந்து 20 lakh crores வந்து the government has spent towards the goodness of our country during this pandemic itself. Okay, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 crore மைக்ரோ என்டர்பிரைசஸோடைய சீலிங் லிமிட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 crore-லேருந்து 5 crore ஆச்சு. ஸ்மால் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 10 crores-லேருந்து 15 crores அவங்களுடைய கேபிட்டல். மீடியம் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 50 crores-லேருந்து 250 crores. ஸோ தே கேன் பி ஃப்ரீட் அப். ஓகே, கொலாட்ரல் ஃப்ரீ ஆட்டோமேட்டிக் லோன் 3 லட்சம் கோடி வரைக்கும். ஸோ இது வந்து தட் இஸ் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் கேரண்டி ஃபார் தி லோன்ஸ். சரிங்களா, கவர்மெண்ட் தான் அதை பேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க, அவங்க தான் செக்யூரிட்டி. Approval of 20,000 crores as subordinate debt to provide equity support to the stressed MSMEs. சரிங்களா, fund of funds of 50,000 crore to be created for equity infusion of MSMEs. Okay, disallowing global tenders in procurement up to 200 crore to create more opportunities. அதாவது குளோபல் டெண்டர் அப்படின்றத வந்து டிஸ்அலவ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன், செல்ஃப் அலையன்ஸ், செல்ஃப் ரெகுலேஷன், அதாவது வி ஹாவ் டு பி டிபெண்ட் ஆன் ஆர் செல்ஃப் ரிலையன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது குளோபல் டெண்டர்ஸை வந்து அலோவ் பண்ணக்கூடாது இன் ப்ரொக்யூர்மெண்ட் அப் டு 200 crores. சரிங்களா, ஸோ அப்போ வந்து ஸ்மால் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகாமல் இருப்பாங்க. கிளியரிங் ஆஃப் தி டியூஸ் ஆஃப் MSMEs பை த கவர்மெண்ட், அதாவது MSMEயோட டியூஸ் எல்லாமே 45 days வந்து இது பண்ணுறது. ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பேஸ்டு சிஸ்டம்ஸு இதெல்லாமே லான்ச் பண்ணுறது. எதுக்குன்னா மோஸ்டாகவே MSMEஸ்க்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. செக்டாரல் கன்சர்ன்ஸ், செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அலுமினியம் இண்டஸ்ட்ரி, அப்பேரல் அண்ட் ஃபுட்வேர் செக்டார்ஸு, growth and exports. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் செக்டார்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிக்கெஸ்ட் ப்ரொடியூசர் நம்ம தான் ஆஃப் ஸ்டீல் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் சைனா. த்ரூ though there is a big gap between their contribution in the global steel production. சரிங்களா, நம்ம தான் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இருந்தாலும் India's share at 6% in comparison to China's share 53.8%. China எங்க இருக்காங்க, இந்தியா இருக்காங்க. though we are in second place, we are very small. தேர்ட்ல பார்த்தீங்க, India is the third largest consumer of the metal in the world after China. சரிங்களா, USA 5.8. ஸோ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ணணும். குளோபல் அண்ட் டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸ்டீல் வந்து இட் கெனாட் பி ஈஸிலி
availed. ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டம் டியூட்டி இன்க்ரீஸ்டு பை அப் டு 5% ஆன் சர்டன் பிரைமரி அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட். சரிங்களா? ஆன்டி டம்பிங் டியூட்டி இம்போஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரியல் கிரேட் ஸ்டீல் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் சைனா, மலேசியா, கொரியா அவங்கள இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? Provisional safeguard custom duty of 20% imposed on hot rolled flat products of non-alloy and other alloy steel in coils. Minimum import price imposed on a number of steel product. அதாவது வெளியில இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்போ ரீசெண்டாக இந்த கோவிட் டைமில் நிறைய இம்போஸ் பண்ணாங்க டியூட்டிஸ் ஆன் இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ். அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அலுமினியம் இண்டஸ்ட்ரி. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்கும் ஆஃப்டர் சைனா. இதுலேயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டீல் பார்த்தோம், இப்போ அலுமினியம் பார்க்குறோம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா ப்ரொடியூசஸ் அரௌண்ட் 4.5 மெட்ரிக் டன். சைனா எங்கே இருக்குது? 22 மெட்ரிக் டன். சரிங்களா? நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோன்னா 3.8 மெட்ரிக் டன். சரிங்களா? USA 5.5 மெட்ரிக் டன். தி சேலஞ்சஸ் இந்தியன் அலுமினியம் இண்டஸ்ட்ரி இஸ் ஃபேஸ்டு வித், அதாவது என்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அலுமினியம் ப்ரைஸஸ் வந்து 41%க்கு ட்ராப் ஆகிடுச்சு 2011 to 15 அந்த பீரியடில். தென் பார்த்தீங்க அப்படின்னா sales plus imports during this period in India, import as a proportion of total demand have increased substantially. சரிங்களா? ஸோ 40%லேருந்து 57% ஆயிடுச்சு. இம்போர்ட் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தென் பார்த்தீங்கன்னா ஹையர் தென் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸாக இருக்குது இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு. தென் பார்த்தீங்கன்னா capacity has increased substantially but its utilization has not improved. நம்மளுடைய கெப்பாசிட்டி ப்ரொடியூசிங் நிறைய இன்க்ரீஸ் ஆனாலும் யூட்டிலைசேஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பேரல் அண்ட் ஃபுட்வேர்ஸ். அப்பேரல் அப்படின்னு சொல்லும்போது ட்ரெஸ், க்ளோத்ஸ், இதுக்குமே வந்து நிறைய, அதாவது நிறைய வேலை வாய்ப்புகள், இப்போ அப்பேரல் அண்ட் லெதர் இதிலலாம் வந்து வேலை வாய்ப்புகள் நிறையவே க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரோத் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ as I already spoke about ease of doing business. சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம், இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். என்னென்னா வந்து COVID-19னால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதை வந்து ரொம்பவே கட்டுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. எஃப்டிஐ பாலிசியில் வந்து கவர்மெண்ட் சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. put into effect the requirement of prior clearance for investment from countries with which India shares its land borders. சரிங்களா? Similar provision had been put in place for any existing or future FDI in an Indian identity directly or indirectly with where the resulting, அதாவது பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ வந்து எம்எஸ்எம்இஸை நிறைய தாக்கிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய ரெகுலேஷன்ஸ் மாற்றிருக்காங்க. அது வந்து ரொம்ப காலத்துலேருந்தே ப்ரிவைலிங்காக இருக்குது. இப்போ என்ன எஃப்டிஐ பாலிசியில் சேஞ்சஸாக இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோஸில். இப்போ வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, இது வந்து யார் இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்கன்னா வேர்ல்டு பேங்க் குரூப்ஸு கண்ட்ரிஸை வந்து ரேங்க் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா 2004 ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரொம்பவே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது. டிவிஸ்லாம் பார்க்குறோம். இது எதை பேஸ் பண்ணி வந்து இந்த ரேங்கிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அதை டீலிங் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிட்ஸு, எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிறது, ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும், கிரெடிட் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கணும், ப்ரொடெக்டிங் மைனாரிட்டி இன்வெஸ்டர்ஸ், பார்த்தீங்களா, மைனாரிட்டி இன்வெஸ்டர்ஸுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கணும், டேக்ஸ் பேயிங் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ட்ரேடிங் அக்ராஸ் பார்டர்ஸ் அதுவுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், என்ஃபோர்ஸிங் கான்ட்ராக்ட், ரெசால்விங் இன்சால்வென்சி, எம்ப்ளாயிங் ஒர்க்கர்ஸ், கான்ட்ராக்டிங் வித் கவர்மெண்ட், இதெல்லாமே வச்சு தான் ஒரு கண்ட்ரியை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னு கேட்டிருந்தேன். எஸ், 63rd பிளேஸில் இருக்குது. என்ன அப்படின்னா 190 கண்ட்ரீஸில் 63rd பிளேஸில் இருக்குது.
This shows a jump of 14 rank over the preceding report. Preceding reportல இருந்து 14 rank நம்ம ஜம்ப் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா 2014ல நம்ம வந்து 142ல இருந்தோம். இப்போ 63க்கு கரண்டா வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பத்தி பார்த்தாச்சு. மேக் இன் இந்தியா பத்தி நான் நிறைய சொல்லியிருந்தேன். அதோடைய விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இந்தியாவுக்கு அட்ராக்ட் பண்றது, which is enabling it to become the டாப் குளோபல் எஃப்டிஐ. சரிங்களா? எஃப்டிஐயை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். சர்பாசிங், அதாவது ஐம் சாரி, நம்மளுடைய விஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் இன் இந்தியா, தட் இஸ் வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் டு டூ எவ்ரி திங், attracting both capital and technological investment in India, enabling it to become the top global FDI, surpassing even China and United States. அதாவது கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் செஞ்சு அதில் நம்ம குளோபல் ப்ரொடியூசரில் டாப் ரேங்கிங்கில் இருக்கணும். ஸோ எஃப்டிஐ யூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ ராங் திங். ஸோ அது மூலியமாக நம்ம வளர்ச்சி அடையணும். ஓகேங்களா? அதுதான். ஸோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது, இன்வெஸ்ட்மெண்ட் மணி, இதெல்லாமே வந்து கேள்விக்குரியதாக இருக்குது. ஸோ எஃப்டிஐயை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய விஷன், மேக் இன் இந்தியாவுடைய விஷன். ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் கிரியேஷன் அண்ட் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் இன் 25 கீ செக்டார் ஆஃப் தி எக்கனாமி. என்னென்னலாம் சம் ஆஃப் த இது: ஆட்டோமொபைல், ஏவியேஷன், பயோடெக், டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிக்கல் மெஷினரி, ஃபுட் ப்ராசஸிங். இப்போ எலக்ட்ரிக்கல் மெஷினரி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், இந்த பைக் இருக்கு பார்த்தீங்களா, மொபைக் சொல்லலாம், ஒரு எலக்ட்ரானிக் பைக் சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல அதை வந்து இந்தியாவில் வந்து சீக்கிரமாகவே வித்தின் 2022 ஹாஃப் ஆஃப் த இது வந்து கொண்டு வந்துடணும். எலக்ட்ரிசிட்டி பைக்கு, அதுக்கான சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கொண்டு வந்துடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கூட மேக் இன் இந்தியாவில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம எஃபெக்டிவாக பண்ணோம்னா வி கேன் ஆல்சோ எக்ஸ்போர்ட் இட் டு அதர் கண்ட்ரீஸ். ஸோ இது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஃபுட் ப்ராசஸிங், ஆயில் அண்ட் கேஸ், ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், இது மாதிரி விஷயத்தில் நம்மளுடைய லோகோ, மேக் இன் இந்தியாவுடைய லோகோ என்னன்னா, இட் வாஸ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் அசோகா சக்ரா. ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் தி prelims perspective. Please take the pen and paper, note it down now itself. See, இது யூபிஎஸ்சிக்கு யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. It is most about rather than factual, it is about logical, analytical. யூபிஎஸ்சியோடைய நோக்கம். TNPSC or any other exams, they ask this kind of இது மேக் இன் இந்தியா ஓட லோகோ அசோகா சக்ரால இருந்து இன்ஸ்பயர் ஆகப்பட்டிருக்கு. It is a striding lion made of cogs, symbolizing manufacturing strength and national pride. சரிங்களா? சரி, ease of doing business, getting away with archaic laws, 100 smart cities கொண்டு வரணும், disinvestment of the PSUs, skills and job for youth. Major challenges in the initiative என்னன்னா, creating a healthy business environment, அது கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ரிமூவல் ஆஃப் அன்ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ், மோர் ஃபோக்கஸ் ஆன் இந்தியாஸ் MSMEs, லேக் ஆஃப் வேர்ல்டு கிளாஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் கம்பேரிசன் வித் சைனா, மேட் இன் சைனா கேம்பெயின். ஸோ 4 pillars வந்து what are the 4 pillars of make in India, what is the logo, இப்படிலாம் கேட்டாங்கன்னா we have to tell. ஓகேவா? நியூ செக்டார் அண்ட் நியூ மைண்ட் செட்ஸ். ஸோ என்ன அந்த 4 இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஸோ 4 pillars அது கிடையாது. ஸோ 4 pillars வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இட் வில் பி வெரி ஈஸி. ரொம்ப முக்கியமானது 4 pillars ஆஃப் மேக் இன் இந்தியா. ஸோ எஸ், அந்த 4 pillars நானே உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னோவேஷன், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேக் இன் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? சரி, ஓகே. தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா,
இந்தியா ஸ்டார்ட்அப் இந்தியா அண்ட் ஸ்டார்ட்அப் இந்தியா தட் இஸ் ஸ்லோகன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதில் எந்தெந்த செக்டார்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செமி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. சரி, ஓகே, இதில் சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். கிரியேட்டிங் அ கம்ப்ளைன்ஸ் ரெஜிம், அதாவது செல்ஃப் சர்டிஃபிகேஷன் டு ரெடியூஸ் த ரெகுலேட்டரி பேர்டனை வந்து நம்ம குறைக்கணும். ஸ்டார்ட் அப் இந்தியா ஹப் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறது மூலியமா தெர் வில் பி கான்டாக்ட் ஃபார் தி என்டையர் ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம் அண்ட் எனேபிள் நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? மொபைல் ஆப் இது மூலியமா பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் இஸ் நத்திங் பட் த நார்ம்ஸ் ஃபார் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் இஸ் வெரி ஹியூஜ். அதை ரிலாக்ஸ் பண்ணுறது. ஸோ லீகல் சப்போர்ட் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக்கிங் ஆஃப் பேட்டன்ட் எக்ஸாமினேஷன். இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு, என்ன அப்படின்னா பேட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம், பேட்டன்ட் ஆக்ட் ஆஃப் 2020, அதனால் ரூல்ஸ் நிறையவே கம்மியாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து இதனுடைய டார்க் சைடு எப்படி, ஸோ ஒரு மெடிசன் உள்ளே வருது அப்படின்னா அதனுடைய பேட்டன்ட் அப்படின்றத நம்ம வந்து தீர விசாரிக்கலை அப்படின்னா, ஸோ இது மாதிரி எழுதணும், ஒரு நாலேஜே இல்லாமல் ஒரு லேமேன் எக்ஸ்பிளனேஷன் படி எழுதணும்னா வி வில் லேண்ட் இன் 0 மார்க்ஸ். ஸோ தட் ஃபேக்சுவலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்ன நடந்துச்சு ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட, திஸ் இஸ் வாட் யூபிஎஸ்சி நீட்ஸ். நம்ம வந்து ஒரு ஒரு கதை போல், அதுக்கு தான் தனியாக எஸ்ஏன்னு பேப்பர் இருக்குது, அதுலேயும் நம்ம ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணும். ஸோ எதில் எப்படி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வந்து லெசனுக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. COVID-19 அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத், இதில் டிஃபென்ஸ், நிறைய டிஃபென்ஸ், சம் இம்போர்ட் ஆஃப் வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணப்பட்டுச்சு. நம்மளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இண்டிஜினியஸ்ட் அப்படின்ட்டு. தட் வாஸ் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்ட் டு பி கோஆப்ரேட்டட் அண்ட் லிஸ்டட் ஆன் ஸ்டாக் மார்க்கெட் டு இம்ப்ரூவ் ஆட்டோனாமி அண்ட் எஃபிஷியன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் என்கரேஜ் பண்ணுறது. ஏவியேஷன், 6 more ஏர்போர்ட்ஸ் டு பி ஆக்ஷன்ட் இன் பிபிபி. மினரல்ஸு, கவர்மெண்ட்டோடைய மொனாப்பொலி, கோலில் இருக்கிற மொனாப்பொலியை ரிமூவ் பண்ணிவிட்டு கமர்ஷியல் மைனிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே பவரு, அட்டாமிக் ரிசர்ச்சு, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துலேயுமே ப்ரைவேட்டை கொண்டு வரது மூலியமாக எஃபெக்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா we have still Indian infrastructure. Infrastructure is nothing but basically goods and services usually requiring higher investment. ஓகேங்களா? Considering essential for the proper functioning of an economy is called the infrastructure of an economy. ஒரு விஷயம் அது நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா we must need something. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டு சே டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். அது வந்து சப்ளை செயின்னு சொல்கிறத விட இட் கேன் ஆல்சோ பி ஒரு கூட்ஸ் போய் ட்ராவல் ஆகணும். இப்போ கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு இட் இஸ் அ திங் வாட் யூ கால் ஒரு ஒரு எக்கனாமிக்கல் ஐட்டம் கூட்ஸ் அப்படின்றது. ஸோ அதனுடைய அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வி நீட் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன். அது தென் பவர் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் நடக்காது. ஒன்று இயங்க வைக்கிறதுக்கு வாட்டர் சப்ளை, எதுக்கு அக்ரிகல்ச்சருக்கு, சீவரேஜு, ஹவுசிங், அர்பன் அமெனிட்டிஸ், இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா? ஸோ இதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டேன் நான். ஸோ என்னன்னா 3 ஃபேக்டர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட்றாங்க. பவர் செக்டருடைய ரிஃபார்மு, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ரோட் யூசேஜ் சார்ஜஸ்ஸு, ரேஷ்னலைசேஷன் ஆஃப் ரயில்வே ஃபேர்ஸு. ஸோ இப்படிலாம் நடக்கணுன்றாங்க. சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி இந்த கிளியரன்ஸ் ப்ரொசீஜர்ஸ், அன்பண்ட்லிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், ஸோ தட் ப்ரைவேட் செக்டார் வந்து மே கோ ஃபார் ஒன்லி தோஸ் அன்பண்டல்ட் செக்மெண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். சரிங்களா? whose they are able to bear, and providing credible and independent regulatory framework so that the private players get fair treatment. சரிங்களா? ஸோ 7 ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம்ஒர்க் பற்றி சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் ஐடியாலஜி பற்றி சொல்லணும்னா ஸ்ட்ராட்டஜி ஃபார் இந்தியா at 75, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டு, மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத் அபியன் கேம்பெயின்,
தென் இந்தியா அட் 75, நியூ இந்தியா அட் 75, ஸ்ட்ராட்டஜி ஃபார் நியூ இந்தியா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் நித்தி ஆயோக் தான் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்சு 7 இயர்ஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி. ஸோ என்ன அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கூகுள் இட். தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் புக்கில் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. உதய் ஸ்கீம், உதய் அப்படின்னு சொல்கிறதோட யூடிஏஒய் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, வில்லேஜ் எலக்ட்ரிஃபிகேஷன் 24 ஹார்ஸுமே இது பண்ணுறதுக்கு, க்ளீன் எனர்ஜி, இதெல்லாமே ஓகேங்களா. என்ன எதோட ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியாவுடைய ப்ரையாரிட்டியில் டிஸ்காம் இருக்குது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து discoms are trapped in a vicious cycle with operational losses being funded by debt. நிறைய வந்து இந்த டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டியில் நிறைய லாஸஸ் ஏற்படுது, அதனாலேயே பல நஷ்டங்கள் ஏற்படுது. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு இது வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இம்ப்ரூவிங் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, ரெடியூசிங் ஆஃப் காஸ்ட் ஆஃப் பவர், ரெடக்ஷன் இன் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டு, என்ஃபோர்ஸிங் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஸோ இதெல்லாமே தான். சரிங்களா. தென் பார்த்தீங்க அப்படின்னா எஸ், இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம அடுத்ததில் வந்து ரயில்வேஸ் அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.